பிரியமானவர்களே, இந்த மாலை நேரத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை சகோதரர் வசந்த் குமார் நமக்கு வாசிப்பார். யாத்திராகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை சகோதரர் வசந்த் குமார் நமக்கு வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. அப்போது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொண்டார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றார். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருப்பது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்போது கர்த்தர் மோசையை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். மேலும் கர்த்தர் அவன் நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு வெளியெடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மலையை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர் தன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்பவும் தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியெடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போல் இருந்தது, போலாயிற்று. அப்போது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி போடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை காட்டு நம்புவார்கள். இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி போடாமல் இருப்பார்களானால் அப்போது நீ நதியின் தண்ணீரை உண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் கொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே ரத்தமாகும் என்றார். அப்போது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உன் அடியனோடு பேசினதற்கும் பின்னாவது ஒரு வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் நாவும் உள்ளவன் என்றான். அப்போது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் இப்போ நான் உன் வாயோடு கூட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீ அனுப்ப இருக்கிற யாராகிலும் அனுப்பும் என்றார் என்பதைகிறேன். தேங்க்யூ. நாம் ஆரம்பத்தில் படித்த ஒரு சில காரியங்களை நம்மளுக்கு நான் நினைவுபடுத்தி விட்டு இன்றைய பாடத்துக்கு நம்ம வரப்போகிறோம். ஒரு 7 உண்மைகளை நாம் முதல் பாடத்துல படித்தோம். அது வேகமா நான் சொல்றேன். கடவுள் எப்பொழுதும் நம்மை சுற்றி செயலாற்றுகிறார். 2, நீங்களும் நானும் அவருடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் இருப்போமானால் நம்மோடு ஒரு தெய்வீக அன்பின் உறவை அவர் தொடருகிறார். அது ஒரு வார்த்தை கூட நீங்க மாத்திக்க முடியாதுங்க. மாத்தினீங்கன்னா ரொம்ப குழப்பத்துல போயிடுவீங்க. இட்ஸ் a divine love relationship. இதை நாம தெரிந்து கொள்ளவில்லை, நாம் உருவாக்கவில்லை. நமது குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஒப்பற்ற அன்பு, அதன் மூலமான பிள்ளை என்கிற உறவு உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டது. 3, தேவன் தாம் படைத்த ஒவ்வொருவரையும், இங்க கொஞ்சம் 2 நிலையில புரிந்து கொள்ளும். நாம் பார்வோனா இருக்கலாம், நேபுகாத் நேச்சாரா இருக்கலாம், தரியு ராஜாவா இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம். எல்லாரும் தாம் படைத்த எந்த மனிதனையும் கொண்டு கடவுள் செயலாற்ற முடியும். You cannot rule out. சார், மோடி எல்லாம் நம்ம கடவுள் சித்தத்தை செய்ய நீங்க நினைச்சுட்டு இருக்கிறீங்க அப்படி? No. God can use
any created being, even the animals. அதுக்கெல்லாம் நம்ம இப்ப போக வேணாம். இதான் உண்மை. Because he is God. அவர் படைத்தவராய் இருக்கிறபடியினாலே அவர் கட்டளையிடுவாரானால் கழுத பேசும். கரெக்டுங்களா? பாத்தீங்களா? கைத்தடி பாம்பாக மாறும். அதனால கொஞ்சம் உங்கள் கடவுளை பற்றிய அறிவை கொஞ்சம் விரிவாக்கி கொள்ளுங்க. தெளிவார். ஆக அவர் தமது சித்தத்தை செய்ய குறிப்பாக, அதாவது இரண்டாவது நிலையில் அவருடைய பிள்ளைகள்னா நமக்கு அவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். இனிமேல் புதுசா வரணும் சார் அழைப்பு இல்லைங்க. கொஞ்சம் அங்கே புரிஞ்சுக்க முயற்சி செய். என்றைக்கு கடவுள் என்னை ரட்சித்தாரோ அன்று முதல் அவர் என் ஆண்டவர். அவர் ஆண்டவராயிருப்பாரானால் நான் அவருக்கு அடிமை. அதுதான் சரியான ரிலேஷன்ஷிப். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் if he is my lord, I can be his slave and his servant. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 1 அதிகாரம் 1 வசனத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனாக அழைக்கப்பட்டிருக்கிற பவுல் எழுதுகிறதாவது நினைக்கிறார். தமிழ்ல ஊழியக்காரன் மொழிபெயர்த்திருக்காங்க, இங்கிலீஷ்ல சர்வன்ட்னு மொழிபெயர்த்திருக்காங்க. ரெண்டுமே தப்பு. இதுக்குதான் கொஞ்சம் படிக்கணும். எங்க படிக்கிறோம்? என்னடா ஊழியக்காரனை போட்டுக்குது. கிரீக்ல பாத்தீங்கன்னா டூலோஸ், நான் என் ஆண்டவருக்கு அடிமை. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்றீங்க, நான் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்றீங்க, ஆண்டவரே நான் உங்களுக்கு அடிமைன்னு சொன்னீங்களா? சொன்னீங்களா? ஒரு டேட் சொல்லுங்க. அப்ப எப்படிங்க கடவுள் உங்களையும் என்னையும் பயன்படுத்த முடியும்? அதாவது if I don't recognize, acknowledge the lordship of Christ, என் மீது பூரண அதிகாரம் உடையவர், அப்சல்யூட் அத்தாரிட்டி. ரொம்ப கவனமா கவனிக்கணும். சும்மா ஏனோ தானவா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட், எனக்கு வேஸ்ட். அவர் பரிபூரண அதிகாரம் உடையவர். அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இருந்தா you cannot love him, you cannot understand his purpose and will, you will never obey him. ஏன் சார் இதெல்லாம் அப்படிலாம் ஒரு மாதிரி இருக்கிறாங்கன்னா இப்படிதான் இருக்கிறாங்க. சும்மா ஏன் சார் மன்னிப்பு கொடுத்தாரு, பாவத்தை மன்னிச்சாரு, அப்படியே போயின்னு இருப்பா, இன்னது அப்படியே போயின்னு இருப்பா, அப்படிலாம் போயின்னு இருக்க முடியாதுங்க. சரிங்களா? கரெக்ட். இப்படி தாம் மீட்டு கொண்ட தம்முடைய மக்களோடு, அதாவது இப்ப நம்ம என்ன செய்யறோம்? இந்த ஸ்பெஷல் பீப்புள், கால்ட் அவுட் பீப்புள், மீட்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் சரீரமாகிய விசுவாசிகள், இவர்களோடு கடவுள் நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா? எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புவீங்களா? நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்றைக்கு கடவுள் என்னோடு இந்த காரியத்தை பேசினார், எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க. இன்னைக்கு பேசினாரா? இல்ல சார், தெரியல சார். எப்படி சார்? அதுவும் எனக்கு சொல்லுங்க சார். அப்படி கடவுள்லாம் பேச வேண்டியது இல்லை சார், நாம தான் தேடி கண்டுபிடிச்சிக்கணும். அப்படிங்களா? you are in a totally different track என்றாங்க. கடவுள் என்னை அந்த அன்பின் உறவுக்குள் பிள்ளை என்கிற உரிமையை எனக்கு வழங்கி அவர் என்னோடு உறவு கொண்டு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிற வண்ணமாக என்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீங்க தெரியல சார்னு சொன்னீங்கன்னா, இப்ப நீங்க நம்ம இதுல ஜூம்ல பார்த்து இருக்கிறீங்களே சார், ஜூம்ல திடீர்னு ஆடியோ வரல சார்ன்றாரு சைமன் ராஜ் போன வாரம். அந்த மாதிரி கேஸ்ல நீங்க இருக்கிறீங்க.
எல்லாம் யோசனை பண்ணீங்க. சும்மா பைபிள் ஸ்டடி இல்லைங்க. ஒரு நாள் கடவுளுக்கு நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். சரிங்களா? அடுத்தபடியாக இந்த கடவுளுடைய அழைப்பு என்னை யாரையும் ஒரு நெருக்கடிக்குள்ளாக கொண்டு வரும். தமிழ்ல நெருக்கடின்ற வார்த்தையை சொல்றேன். ஆங்கிலத்துல it will always lead to a crisis. திருப்பி எழுதுங்க. உங்க வாழ்க்கையில கடவுளுடைய அழைப்பு வந்த போது அது உங்களை ஒரு வாழ்க்கையின் போராட்டமான கடும் சோதனைக்குள்ளாக நடத்தினதா? யூ ரைட் இட் டவுன். சும்மா தெரியல சார், புரியல சார் சொல்லுங்க. எவ்வளவு நாளைக்கு சொல்லுங்க போறீங்க? ரொம்ப கஷ்டங்க சகோதர சகோதரிகளே. அது எனக்கு ஒன்றும் தெரியலங்க. நான் போன ஒரு காலத்தில் எச்சரித்தேன். ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவரை நாம் அடக்கி போட்டுக் கொண்டிருக்கிறோம். எபேசியர் 4:30 படி பரிசுத்த ஆவியானவரை, நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அடக்கி போடாதிருங்கள். அவருடைய உணர்த்துதலை, அவருடைய சத்தத்தை நான் என்ன செய்யறேன்? அசட்டை பண்ணி அடக்கி போடுறேன். அப்படிங்களா? ரொம்ப கஷ்டங்க. காலையில கஷ்டம் கேட்டிருப்பீங்க. தாவீதுக்கு கடவுள் என்ன சிக்ஷை கொடுத்தாருன்னு ஜீரணம் பண்ணிட்டீங்களா? Have you understood the truth? He underwent severe punishment in his life. அதேதான் நமக்கும் வரும். அதுல ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. சரிங்க. அப்ப நெருக்கடியில் தள்ளும். 6வது என்னங்க? இப்படி கடவுள் தம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துவாரானால் நான் என்னுடைய இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில நான் தொடர்ந்து செல்ல முடியாது. இப்படி தொடர்ந்து நான் என் வாழ்க்கையில செல்வதற்கு எதற்கு கடவுள் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டும்? என்ன பேசிக் கொண்டு இருக்கிறோம் நம்ம? சார், கடவுள் ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். தம்மை வெளிப்படுத்துகிறார், நம்மோடு பேசுகிறார். எல்லாம் முடிச்சிட்டார் சார். என்னப்பா பண்ணா? நீ பழைய மாதிரியே போயின்னு இருப்பானா? எதுக்கு கடவுள் என்னோட பேச வேண்டும்? கரெக்டுங்களா? பேதுரு லூக்கா 5 தாங்க ரொம்ப அருமையான ஒரு உதாரணங்க. பேதுருவும் அந்திரேயாவும் சீஷர்கள் மீன் பிடிக்கிற தொழிலே மீன் பிடிச்சிட்டாங்க. அதாவது வெறுமையாக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் வார்த்தையினாலே ஒரு அற்புதமாக மாற்றப்படுகிறது. திருப்பி சொல்லினே இருக்கணுமா? 2 hour ஆயிடுங்களா? நம்ம ஜூமே அப்படி பேசிட்டு இருக்க முடியாதுங்க. நீங்க எல்லாம் வேதம் கற்றவர்கள், புதிந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள். பேதுரு சந்திச்சாரு. 8ஆம் வசனத்துல சொல்றான், ஐயோ பாவியான மனிதன்னா. ரைட்டுப்பா, அதோட மேட்ரு முடியலீங்களே. 10ஆம் வசனம் முடிவு படிங்க. லூக்கா 5:10. பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அடுத்த வசனம் 11. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார். அப்ப இது நடக்கணுமா வேணவா? சார், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது சார். நான் வேற, பேதுரு வேறங்க. என்னங்க நீங்க எல்லாரையும் ஒண்ணா ஆக்கிட்டீங்க? அப்படிங்களா? எனக்கு ஒன்னும் புரியல உங்களுடைய லாஜிக். என்னோட பேசுங்கன்ற. யூ ரைட் டு மீ, யூ கிவ் மீ மோர் இன்சைட். சார், எல்லாருக்கும் அப்படி கிடையாது. நாங்க அப்படியேதான் இருப்போம். நாங்க மாற மாட்டோம். நாங்க எதையும் விட்டு கொடுக்க மாட்டோம். இருக்கிற இடத்துலதான் இருப்போம். அப்படியா? நான் கத்துக்கிறேங்க. அது மாதிரி எந்த வேதத்துல எந்த தேவனுடைய மனிதர் அப்படி இருந்தாருன்னு நான் படிக்கிறேன். கடவுள் எனக்கு கிருபை கொடுத்தார். நீங்க உங்களுடைய ஒரு சிற்று அறிவை வைத்து நீங்க கடவுளோடு எதிர்த்து நிற்கிறீங்கன்றது மறந்துடாது. சரிங்களா? அதான் முன்ன ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க. அதாவது you cannot box with a mighty God. பாக்ஸிங் சொல்றோம் பார்த்தீங்களா? ஒரு
சின்ன பையன் ஒரு பாக்ஸரோடு சண்டை போட முடியுமா? வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு ஒருத்தன் ரீசெண்டாக ஒருத்தன் சேர்த்துட்டான் கலிபோர்னியால. கேன் யூ ஃபைட் வித் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்? ஒரு மனிதனோடய போராட முடியலையே. நீங்க உங்க அறிவை வைத்து உங்களுடைய என்னதுங்க ரீசனிங் பவர், நான் இப்படி ஆண்டவரை என் சூழ்நிலை இப்படி, அது அப்படி, இது இப்படி, அதனால நான் செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிறேன் பாருங்க. யூ ட்ரை டு பாக்ஸ் வித் காட், தட் வில் நெவர் ஒர்க் அவுட். அது முடியாத ஒரு விஷயம். அது நான் முடிவுக்கு வர கடைசியில் அது சொல்ற விவரம். சரிங்களா? ஆக கட்டாயமா ஒரு மாற்றம் நிகழ வேண்டும். There should be a change. போன வாரம் நம்ம படிச்சோம், எத்தனையோ மிஷினரிகள் வாழ்க்கையில திருப்பு முனை. சீகன் பால்கா இருக்கலாம், அடோனிராம் ஜக்சனா இருக்கலாம். அவர்கள் ஊழியம் செய்ய வந்தாங்க, போய் சிறையில் அடைக்கப்படுறாங்க. அந்த சிறை அடைப்பு ஒரு திருப்பு முனையா மாற்றப்பட்டது. என்ன சார் திருப்பு முனை? சீகன் பால்கை தமிழை கத்துக்கிட்டாரு, அடோனிராம் ஜக்சன் கேரன் என்கிற மொழியை கற்றுக்கொண்டார். வேகமாக அவர்கள் வேதத்தை மொழிபெயர்த்து முடித்தார்கள். என்ன புரியலன்றீங்க நீங்க? ஒன்னும் புரியல சார், ஒன்னும் புரியலீங்களா? ரொம்ப தப்புங்க. சரிங்களா? அப்புறம் 7வது உண்மை என்ன படிச்சோம்? இப்படி அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது கடவுள் நம்மிலும் நம் மூலமாகவும் செயல்படுகிறார். இந்த 2 உண்மையை நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க இன்னைக்கு நம்ம மோசையை பத்தி படிக்க போறோம். மோசையை கடவுள் பயன்படுத்த வேண்டும், உங்களை என்னையும் கடவுள் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்த வேண்டுமானால் என்னை முதலாவது அவர் உருவாக்க வேண்டும். என்னவாக உருவாக்க வேண்டும்? 2 தீமோத்தேயு 2:20-21 படிங்க. 2 தீமோத்தேயு 2:20-21. ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே. 21 படிக்கிறீங்க? 22 படிக்கிறேன். 21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு இந்த உலகத்துக்குரிய பழைய வாழ்க்கை, பழைய பழக்கங்கள், பழைய லட்சியங்கள், பழைய ஆசைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான. அப்ப கடவுள் உங்களை பயன்படுத்த வேண்டுமானால் உங்களை முதலாவது சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக உருவாக்க வேண்டும். அந்த உருவாக்கின பாத்திரத்தை பயன்படுத்த வேண்டும். என்ன புரியலன்னு சொல்லுங்க சார். ஒண்ணும் புரியல சார், நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு சார், தயவுசெய்து சொல்லுங்க, நான் என்ன திருத்திக்கிறேன். அத தமிழ்ல ஒரு அழகான சொல்லுங்க, தெரிஞ்சுங்க. தமிழ் உருவாக்கப்படுதல், சரிங்களா? அதுக்கு பொருள் உரு பெறுதல். உரு என்றால் வடிவம். ஒரு இரும்பு ஒரு ராடு இருக்குதுங்க, இரும்பு ராடு இருக்குது. அந்த ராடை என்ன பயன்படுத்துவீங்க நீங்க? அதை கடப்பாறையாக பயன்படுத்த வேண்டுமானால் அதனுடைய ஒரு முனை கூர்மைப்படுத்தப்பட வேண்டும். அது ஒளியாக மாற்றப்பட வேண்டுமானால் அதனுடைய ஒரு முனை தட்டையாக மாற்றப்பட வேண்டும். கத்தியாக பயன்படுத்தப்பட வேண்டால் அந்த கத்தி உரு பெற வேண்டும். புரியுதுங்களா? நீங்கள் உருவாக்கப்படுவது என்றால் பொருள் என்ன? உரு பெறுதல். என்னவாக உரு பெறுதல்? அது கடப்பாறையா இருக்கணுமா, இல்ல கத்தியா இருக்கணுமா, அல்லது ஒளியா இருக்கணுமா, அல்லது ஊசியா இருக்கணுமா? யார் முடிவு செய்யறா? நீங்கள நானுமா முடிவு செய்யறா?
நம்மை சிருஷ்டித்த கடவுள் முடிவு செய்தார். உங்களை முடிவு செஞ்சுட்டாரா? உங்களை உருவாக்கிட்டாரா? ஒண்ணு தெரியல சார். எனக்கு ஒன்றும் புரியலங்கிறா, சிரிச்சுக்க வேண்டியதாங்க. இப்படியே தெரியல சார், புரியல சார், தெரியல சார், இன்னைக்கு எவ்வளவு நாளைக்கு போயிட்டு இருப்போம். ரொம்ப கஷ்டங்கம்மா. அது மாதிரி தயவு செய்து சொல்லாது. கடவுள் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? நம்மை சுற்றியுள்ள, அதுக்குதான் போன வாரம் எத்தனையோ மிஷினரி, ஏமி கார்மைக்கல் அம்மையார் 22 வயசுல பயங்கரமான நோய்வாய்ப்பட்டு தோணியில வந்து தூத்துக்குடியில ஒரு சாதாரண வீட்டுல திண்ணையில உக்காந்து இருக்கிறாங்க. என்ன தெரியும் அந்த அம்மாக்கு? தமிழும் தெரியாது. இன்னும் எதுக்குடா அவங்க வந்தாங்க? ஜனானா இஸ்லாமிய பெண்கள் மத்தியிலே பணி செய்வதற்காக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். அந்த ஒரு மிஷன், ஜனானா மிஷன், ஒரு மிஷனை பயன்படுத்தி கொடுத்திருக்கு பெண்கள் மத்தியில. அதுவும் இஸ்லாமிய பெண்கள் மத்தியில் இந்த அம்மா வந்து திணையில உட்கார்ந்து, எங்கிருந்தோ ஒரு பிள்ளை ஓடி வந்து அவங்க மடியில விழுறா. அந்த பிள்ளையினுடைய மூலமாக கடவுள் பேசினார். ஏமி, இதுதான் உனக்காக நான் கொண்டு இருக்கிற திட்டம். இப்படிப்பட்ட அநாதை பிள்ளைகளை, வேசி பிள்ளைகளை நீ எடுத்து வளர்க்க வேண்டும். ஏன் கடவுள் உங்களோட பேசல? மேல இருந்து தரிசனம் வச்சா ஏமி கார்மைக்கல் அம்மையாருக்கு ஏதாச்சும் வந்துதாங்களா? என்ன படிச்சீங்க நீங்க? தமிழேன்னு தெரியாதுங்க அவங்களுக்கு. தமிழ்நாட்டுல கால் எடுத்து வச்சு 6 மாசம் என்ன ஆகல, தமிழே தெரியாது அந்த மாதிரி. அந்த புள்ள அழுவுது அம்மா அம்மான்னு. அந்த புள்ளிக்கு இந்த அம்மாக்கு என்ன சம்பந்தம்? என்ன அற்புதமான ஒரு தேவனுடைய கடவுள் செயலாற்றுகிறார், கடவுள் பேசுகிறார், கடவுள் உருவாக்குகிறார், கடவுள் வழி நடத்துகிறார். எவ்வளவு தெளிவுங்க! இந்த ஒரு வரலாறு போதுமே உங்க வாழ்க்கை அப்படியே புரட்டி போடணுமே. இன்னும் புரியல, இன்னும் புரியலன்னா என்னைக்குதான் புரிய போகுது? என்னைக்கு புரிஞ்சு நம்ம செய்ய போறோம்? இன்னைக்கு மதியானம் ஒரு சின்ன நியூஸ் கேட்டேன். ஒரு சிலருக்கு தெரியும், நம்ம ஐசக்கு கல்யாணம் நடந்ததாப்பா, நீங்களா வந்தீங்களா? மாணிக் ஹால் ரிசப்ஷன், அகஸ்டின் சுந்தர், ஆனா பிரியாவுடைய தம்பி ஐசக் பா. ரொம்ப நேரம், ஏன்னா அவர் இப்ப கோயிலுக்கு வர்றதில்ல. அந்த கல்யாணத்தை நடத்தினவரு நம்ம அருள்நாதர் லுத்தரன் சர்ச்சினுடைய போதகர் ஜான்சன் சத்திய வீரன். நேற்று ராத்திரி சேர்த்துட்டார். என்னை விட 6 வயசு 7 வயசு சின்னவர். கருப்பா ஒல்லியா இருப்பாரு, நல்லா தமிழ் பேசுவார். ஜான்சன் சத்திய வீரன் சேர்த்துட்டார். ஏன் நீங்களும் நானும் சாக முடியாதா? சாவு பள்ளத்தாக்கில் தானே உட்காந்துக்கிறா. ரொம்ப தப்புங்க. இன்னும் ஒரு தெளிந்த புத்திக்குள்ள நீங்கள் வழி நடத்தப்படவில்லையேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சரிங்க, இப்போ மோசேனுடைய வாழ்க்கைக்கு நம்ம வருகிறோம். நம்ம போன வாரம் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலும் 3ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலும் கடவுள் மோசேயோடு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதெல்லாம் நம்ம படிச்சோம். ஞாபகம் இருக்குதுங்களா? அவனாகவே பிறந்து விடவில்லை, அவனை ஒரு அற்புத குழந்தையாக கடவுள் பிறக்க செய்கிறார். அவனாகவே வளர்ந்து விடவில்லை, தேவனுடைய வல்லமையுள்ள கரம் அவனை பாதுகாத்து அவனை பார்வோன் அரண்மனையில வளரச் செய்து எகிப்தின் இளவரசனாக உயர்த்தினதை எல்லாமே கடவுள் செய்தாருங்க. இவன் என்னத்தை செஞ்சான்? God is at work அவனுடைய வாழ்க்கையில இல்லைங்களா? 3ஆவதாக நம்ம வாசித்த யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம், போன வாரம் வாசித்தோம். அந்த 3ஆம் அதிகாரத்துல அந்த பற்றி எரிகிற
என்னதுங்க அது, முட்புதர் பற்றி எதுகிற முட்புதர் மூலமாக கடவுள் நேரடியாக மோசையோடு பேசுகிறார். நான் சொல்லட்டுங்களா ஒரு வார்த்தை, அவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். நம்ம கிரிக்கெட் மேட்ச்லாம் வேடிக்கை பார்த்து கை தட்டலங்க, அவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் கடவுள் அவனை ஒரு உன்னத ஊழியத்துக்கு அழைத்து கொண்டிருக்கிறார். இந்த 10ஆம் வசனம் படிங்க, யாத்திரா 3:10. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அவன் காதுல அது விழுந்ததில்லை. நம்ம வேடிக்கை பார்த்தோங்க, இந்த மாதிரி நடக்குதுப்பா மேஜிக்கு. நம்ம வாழ்க்கையில் கூட அப்படிதான் பார்த்துருக்கிறோம். பல கடவுள் பேசிக்கொண்டு இருக்கிறார், sometimes in a very special way. ஆமா, ரொம்ப அற்புதமான வகையில கடவுள் பேச முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது உங்க வாழ்க்கையில இண்டிவிஜுவல் லைஃப் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, ஒரு எதிர்பாராத நிகழ்ச்சி அல்லது எதிர்பாராத ஒரு சம்பவம் உங்களுடைய அறிவுக்கோ அனுபவத்துக்கோ புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் முட்புதர் பற்றி எரிந்து கொண்டு இருக்குது, அது பச்சையாகுது. ஒரு பக்கம் அக்கினி ஜுவாலை எரிந்து கொண்டு இருக்குது, மறுபக்கம் அந்த முட்புதர் பச்சையா இருக்குது. இந்த மாதிரி கடவுள் சில நிகழ்வுகளை, இதைதான் நம்ம அற்புதங்கள் சொல்றோம். இப்ப நான் அதை விளக்கிறதுக்கு இப்ப எனக்கு டைம் இல்லைங்க. அப்படி உங்க வாழ்க்கையில நடந்திருக்குதுங்க. இப்ப நான் உங்களோட பேசின்னு இருக்கிறேன் இல்ல, நான் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு சொன்ன சாட்சி சொன்னேன். நான் 2018 செப்டம்பர் மாசம் 20ஆம் தேதி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அயோட்டிக் வால் ரீப்ளேஸ்மெண்ட். உங்களுக்கு அழகா நான் விளக்கி சொன்னேன். அந்த இதயத்துல ஒரு தையல் கூட போட முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? போய் உங்க டாக்டர் கேளுங்க. அந்த இதயம் வெட்டப்படுது, அந்த இதயத்துல ஒரு வால்வு, அந்த வால்வு வேலை செய்யல, அந்த வால்வு வெட்டி எடுக்கப்படுது. சரிங்களா? இப்ப உங்களுக்கு கை தெரியுதா பாருங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி அந்த வால்வு வெட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு வால்வு இங்க வைக்கப்படுது இந்த இடத்துல. திருப்பியும் தையல் போட முடியாது. நல்ல காது கைதா பாருங்க. மேக் ஷூர் ஆர் யூ லிசனிங். இந்த வெட்டி எடுக்கப்பட்டதுங்க, இந்த வால்வு அங்க வைக்கிறாரு, டாக்டர் வைக்கிறார். தையல் முடியாது. இந்த வால்வு அதுல போய் ஓட்டணும். 24 மணி நேரம் டைம். நான் சொன்னேன், ஒரு நிமிஷத்துக்கு இருதயம் 72 முறை துடிக்க வேண்டும். இந்த ஒட்டப்பட்ட வாழ்வு 72 முறை அது வேலை செய்ய வேண்டும். அப்படி வேலை செய்யவில்லை என்றால் அவுட். இன்னைக்கு உங்களோடு நான் பேசிக் கொண்டது இது அற்புதமா, அற்புதம் இல்லையா? உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சிச்சா? அற்புதமா, அற்புதம் இல்லையா? இது அந்த டாக்டர் செஞ்சாருன்றீங்களா? என் மனைவி கிட்ட சொன்ன டாக்டர் பாஷி கிட்டத்தட்ட 6.5 மணி நேரம் ஆபரேஷன். அதை முடிச்சுட்டு அப்படியே என்னை ஐசியூக்கு அமிச்சிட்டு அப்படியே நேரம் வெளியே வர மனைவி கிட்ட சொல்ற, சிஸ்டர் 24 மணி நேரம் டைம், அதற்குள்ள அந்த வால்வு வேலை செய்ய வேண்டும், அதற்குள்ள இரத்த ஓட்டம் சரியாக ஓட வேண்டும். அது வரைக்கும் ஐ cannot guarantee you. அவன் தான் உண்மையான டாக்டர், பொய் சொல்லாத டாக்டர். நல்லா காது கேட்சிங்களா? அதாவது டாக்டர் சில விஷயம் தான் செய்ய முடியும், சுகப்படுத்த முடியாது. இப்போ கூட இப்ப நான் உங்களோட பேசினுக்கிறேன், இது எப்படி நடந்துச்சு என்னுடைய அறிவுக்கு அது விளங்கல. பட் காட் இஸ் அட் வொர்க். கடவுள் என் வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டு இந்த மாதிரி நீங்களும் சாட்சி சொல்லலாம். எனக்கு மட்டும்தான் செஞ்சாரு கடவுள்.
உங்க வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கிறார். ஆனா நமக்கு தான் கண்ணு தெரியலங்க. இந்த மோசேக்கு கண்ணும் தெரியல, காதும் கேட்கல, ரொம்ப பிரதானமான நிலைமைக்கு போயிட்டாரு. சரிங்களா? அப்ப போன வாரம் நம்ம படிச்சோம், மோசையோடு மோசையை சுற்றி கடவுள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என்னங்க மோசையை சுற்றி? எகிப்தின் இளவரசனாகிய இருந்த மோசே இப்பொழுது மீதியான் தேசத்துல எத்ரோவின் மருமகனாக ஆடு மேய்க்கிறவனாக மாற்றப்பட்டான். இது கடவுளுடைய செயல். அவன் ஆடு மேய்த்து கொண்டு ஓரே பர்வதத்துக்கு அண்டைக்கு வருகிறான். அதுவும் கடவுளுடைய செயல். அந்த ஓரே பர்வதத்தின் அடிவாரத்திலே கடவுள் அக்னி ஜுவாலியின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். கடவுளுடைய செயல். சரிங்களா? இந்த அந்த என்னங்க அந்த முதற் பற்றி எரியவில்லை. சரிங்க. இப்ப 4ஆம் அதிகாரத்தில் இவ்வளவும் சொல்லி, பாப்பா நான் உன்னை அனுப்புறேன். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிக்கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். இதுக்கு என்னங்க காரணம்? நானே எல்லா கருத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்களே சிந்தனை பண்ணுங்க. இவ்வளவு நேரம் கடவுள் பேசினார். தான் யார், தன்னுடைய பெயர், தன்னுடைய நோக்கம், தன்னுடைய திட்டம் எல்லாவற்றையும் மோசேக்கு கடவுள் சொல்லிட்டாரு. நீ என்னோடு இணைந்து செயல்படு. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு அழகான வசனம் சொல்றாரு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 3:12. அதற்கு அவர், நான் உன்னுடனே இருப்பேன், நான் உன்னுடனே கூட இருப்பேன். My presence will go with you. போப்பான்னு சொல்லிட்டு இங்க உட்கார்ந்துக்கிறது. நான் உன்னுடனே கூட இருப்பேன். அப்புறம் அந்த நான் யாரு? 14ஆம் வசனம். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசே உடனே சொல்லி. போதும்பா. இந்த சொற்றொடர் மோசேக்கு இன்னும் விளங்கல. I am that I am. இருக்கிறவராகவே இருக்கிற. எனக்கு ஏதோ தமிழ்ல ரொம்ப முயற்சி செய்து மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனா அது முழுமையான கருத்தை கொடுக்குதா எனக்கு சரியா தெரியல. நான் அந்த அளவுக்கு அந்த அதாவது அந்த வார்த்தையை பற்றிய ஒரு விளக்கத்தை நான் படிக்கல. ஹீப்ரூ அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் அது தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டது ஆங்கிலத்தில். The impact of the name. ஏன்னா பைபிள்ல எல்லா பெயர்களுக்கும் ஒரு காரணம் உண்டு, ஒரு பண்பு உண்டு. புரிஞ்சிச்சுங்க? எவ்ரி நேம் as a character. இந்த கேரக்டர்ன்ற பெரிய வார்த்தை. அப்ப கடவுள் யார்? இருக்கிறவராக இருக்கிறவர், நிலை மாறாத கடவுள். அவருடைய தன்மையிலே எந்த மாற்றமும் கிடையாது. ஒன்று, இந்த உலகத்தின் சூழ்நிலையினாலே அவர் மாற்றப்படுகிறதும் கிடையாது. இப்ப கொரோனான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க 24 மணி நேரமும். அது கடவுளை ஏதாச்சும் பாதிக்குமா? ஒன்றும் பாதிக்காது. நம்ம தான் லாக்டவுன் உள்ள உட்காந்துன்னு ஏதோ ஒண்ணு செய்யணும். நம்முடைய அறிவு பாருங்க எவ்வளோ பலவீனமா இருக்கு. நம்ம சூழ்நிலைகளால கட்டுப்படுத்தப்படுகிறோம், நிர்பந்திக்கப்படுகிறோம், அல்லது தடை செய்யப்படுகிறோம். எல்லாம் நடக்குது. இன்னைக்கு இந்த புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளிகள் எல்லாம் பார்க்க அப்படியே வேதனையா வருது. நாட்டின் கட்டுமான பணியில ஈடுபட்டு தங்களுடைய ரத்தத்தை, வேர்வையை இல்லைங்கம்மா, ரத்தத்தை சிந்தி கொண்டு இருக்கிற அந்த வெளி மாநில உழைப்பாளிகள் அகதிகளாக, நடைப்பிணங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் அவங்களோட உயர்ந்தவங்களா? என்ன கணக்கு போட்டு எவ்வளவு கிருபையாக தேவன் உங்களை என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக அதாவது நிலை மாறாத தேவன், அவருடைய நோக்கமோ அவருடைய திட்டமோ மாற்றப்படாதது. எந்த சூழ்நிலை, அது பார்வோனா இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம்,
பார்வோனோ யாரும் இந்த கடவுளினுடைய நோக்கத்தை தடுக்கவோ மாற்றவோ முடியாது. அந்த விசுவாசம் நமக்குள்ள இன்னும் வரல. வராததுனாலதான் நம்ம இன்னும் கடவுளுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியில. மோசேக்கு காது கேட்சி, இருக்கிறவராக இருக்கிறேன், கரெக்ட். என்ன பண்ணுவார் அவரு? பார்வோன் எவ்வளவு பெரியவன், இன்னும் மோசேயினுடைய பார்வையில பார்வோன் தான் பெரிய ஆளா இருக்கார், பார்வோன் தான் அதிகாரியா இருக்கிறார், கரெக்டுங்களா? ஆக சும்மா பேரை சொல்லிங்க போய் எங்கப்பா பொழைப்பு நடத்துறது அப்படின்னு அவன் நினைக்கிறான். பார்வோன் நம்புவானா? அப்புறம் அதுக்குதான் என்ன சொல்றான் பாருங்க, 1ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல போய் என்னை பத்தி சொல்லுப்பான்ற. கரெக்டுங்களா இல்லைங்களா பிரதர்? அதுக்கு அவன் என்ன சொல்றான்? அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள். சரி, இப்ப மோசே நம்பிட்டாரா? இந்த கடவுளை நம்பிட்டாருங்க. 13ஆம் வசனம் என்ன படிச்சுங்க? அதே 4ஆம் அதிகாரம் 13 படிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றார். ரொம்ப புரிஞ்சிச்சு இல்லைங்க? ரொம்ப தெளிவாயிட்டாருங்களா? இல்ல சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய மனிதன் மோசே. 3 அடையாளம் கொடுக்குறாரு. போடுப்பா கோல, இந்த கோலு பாம்பா மாறுது, பாம்பு கோலா மாறுது. அப்புறம் கைய போடுப்பான்றாரு, கை குஷ்டமா மாறுது, குஷ்டம் மாறுது. இவ்வளவும் பார்த்துட்டு ஐயோ நம்ம மெட்ராஸ் பாஷ, சாமி நம்மளை உடுப்பா சாமி, வேற யாராச்சும் பார்ப்பான். இவரு நம்பிட்டாருங்களா? இப்ப என்ன பிரச்சனை? யோசிங்க உட்காந்து. ஏன் நீங்க கீழ்ப்படியில? ஏன் நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்யல? நீங்க ஏதாச்சும் ஒண்ணு செய்து கொண்டு இருப்பீர்களானால் அது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் என்கிற உறுதி உங்களுக்குள்ள இருக்கணுங்கம்மா. அப்பதான் நீங்க சந்தோஷமா செய்ய முடியும். அப்பதான் ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறத, வழி நடத்துகிறத நீங்க உணர முடியும். ஐயோ வேலையை விட்டு வந்துட்டங்க, ஐயோ அம்போன்னு மாட்டிக்கினங்க, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? புரியுது? நிறைய பேரு முழு நேர ஊழியத்துக்கு வராங்க. ஐயோ வேலையை விட்டு வந்துட்டேன் சார், ஐயோ அது வந்துட்டேன் சார், ஐயோ குடும்பத்தை விட்டு வந்துட்டேன் சார், சொத்தை விட்டு வந்துட்டேன் சார். முந்தா நாள் ஒருத்தர் வந்தார், சார் எல்லாம் விட்டு வந்துட்டேன் சார், இன்னைக்கு அனாதையாகிறேன் சார். இது சொல்றதுக்கா ஊழியத்துக்கு வந்தோம்? இருக்கிறவராகவே இருக்கிறேன். உன்னை ஆட்கொண்ட தெய்வம், உன்னை பராமரிக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள், முதலாவது உன்னிலே அவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். கரெக்டுங்களா? மோசேயை கர்த்தர் உருவாக்குகிறார். அங்க ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுக்குறார். ஏங்க மோசேக்கு பிரச்சனை? இது கடவுளுடைய அழைப்புன்னு மோசே ஏன் புரிந்து கொள்ளவில்லை? உங்களுக்கு ஏதாச்சும் காரணம் தெரியுமா? கொஞ்சம் தெரிஞ்ச சொல்லுங்க. மோசேக்கு இந்த 80 ஆண்டுகள், நீங்க எழுதுங்க, 80 வயசுங்க மோசே. இந்த 80 ஆண்டுகள்ல மோசேயினுடைய கடவுள் யார்? உங்களுக்கு பதில் சொல்ல தெரியுமா? Can you find the answer? அதான் உன் நாமம் எங்கன்னு கேட்டான் இல்லையா? 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கிறான். அப்புறம் என்ன சொல்றான்? அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறவர் என்று சொல்வாயாகன்னு சொல்றாரு. அதெல்லாம் சொன்னாலும் ஆண்டவரே நீ யாருன்னு நினைக்கிறேன். ஏன் அந்த பிரச்சனை வருதுங்க? 80 ஆண்டுகள் இந்த கர்த்தராகிய யெகோவாவோடு அவன் ஆவிக்குரிய ரீதியாக, இங்கதான் நீங்க அந்த வார்த்தையை கவனி, he never had any spiritual relationship with God who is spirit. சரியா? ஆவியா இருக்கிற கடவுளோடு இந்த மோசே ஆகிய மனிதன்
ஆவிக்குரிய எந்த உறவையும் அவன் பெற்றிருக்கவில்லை. தான் தடை. அதனால நீங்க மறுபரிசீலனை செய்யுங்க. உங்களுடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டது நீங்க முடிவு செய்யணும், பரிசீலிக்க வேண்டும். அடுத்தது, அவன் என்ன நினைச்சான், பார்வோன் அரண்மனையில வளர்ந்த காரணத்தினால அவன் என்ன முடிவுக்கு வந்துட்டான், நான் இளவரசனா இருக்க வேண்டியவன், நானே இளவரசனாக, ஐ ஷுட் பி த பிரின்ஸ், இருக்க வேண்டியவன். இங்க வந்து மாட்டிக்கினேன். நல்லா கவனிச்சிங்களா? கரெக்டா? அந்த கண்ணோட்டம். இப்ப கடவுள் எங்க இருக்காரு? கடவுள் எனக்கு ஏன் உதவி செய்யல? ஏன் கடவுள் என்னை கைவிட்டாரு? கவனிங்க, அந்த கேள்வியெல்லாம் நம்மளும் கேட்டு இருக்கிறோம். நீங்க வெளியே சொல்ல மாட்டேன்றீங்க. இதேதான் நம்மளும் செய்யறோம். ஐயோ, இந்த நிலைமை ஆயிடுச்சு, கடவுள் கைவிட்டாரு, நான் ஏன் இங்க வந்து சரி மாட்டிக்கினேன். ஏமி கார்மைக்கல் அம்மையார் அப்படி சொன்னாங்களா? அவங்க சீனாவுக்கு போக வேண்டியவர்கள். கடுமையான ஜுரம், சாக வேண்டிய நிலைமையில இருந்தபடினால அவன் கப்பல் கேப்டன் கொண்டாந்து அந்த என்னங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல விட்டு போயினே இருந்துட்டான். அப்ப ஏதாச்சும் ஒரு வார்த்தை அந்த அம்மா சொன்னாங்களா? ஐயோ, கடவுள் எனக்கு இந்த ஏன் வியாதி, ஏன் இந்த கொடுமை, ஏன் இந்த நாடு சொன்னாங்க. இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஏன் இப்படி ஆயிடுச்சு, ஏன் அப்படி ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையிலும் கடவுள் என்னோடு இருக்கிறார், என்னோடு உறவாடுகிறார், அந்த அன்பின் உறவை அவர் வளர்த்துக் கொள்ளுகிறார், என்னை பயன்படுத்த விரும்புகிறார் என்கிற அந்த மனநிலைக்கு மோசே வரவே இல்லைங்க. 13ஆம் வசனம் வரைக்கும் வரலாம. நீங்க சும்மா தப்பு கணக்கு போடாதீங்க. வரவே இல்லை. வானா சார், நான் ஆடு மேய்க்கிறேன், நிம்மதியா இருக்கிறேங்க, வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்குதுங்க, நல்ல மாமனார் வீடு இருக்குதுங்க, I am peaceful, I am comfortable, no problem. எனக்கு என்னத்துக்கு சார், எவனா அடிமையா சாகுறான், சாகாத போறான், எப்படின்னா போறான், எனக்கு என்னத்துக்கு சார் இந்த பிரச்சனை எல்லாம்? கரெக்டுங்களா? திரும்பி நான் ஏமி கார்மைக்கல் அம்மையாரை மறக்க முடியாதுங்க. ஏன்னா அவங்களோட அந்த இடத்துல போய் நான் பழகி பார்த்துடுவேன். எனக்கு என்னத்துங்க வேசி பிள்ளைங்களாம் எடுத்து வளர்த்துட்டு என்ன பைத்தியக்காரத்தனமா இல்லை? எவனோ பெத்து போட்டான்னா அந்த புள்ளைய நான் வளர்க்கணும். ஏன்னா வேற வேலை இல்லைங்க இருக்கு. இதாங்க வேலை. என்னங்க பேசு? எவ்வளவு நேரம் அவங்க அந்த கேள்வி கேட்கறதுக்கு அந்த அம்மா நம்ம கேட்டாங்களா? இல்லை. ஒவ்வொரு குழந்தையும் கடவுளுடைய அற்புத படைப்பு, wonderful creation of God. அந்த குழந்தைய வளர்ப்பதற்காக கடவுள் என்னை அழைத்திருக்கிறார். இதுதான் God's perspective. எழுதிட்டீங்களா? கடவுள் கண்ணோட்டம். அது வேசி புள்ளியா இருக்கலாம், தேவதாசி புள்ளியா இருக்கலாம், எதுனா இருக்கட்டும். அந்த குழந்தை கடவுளுடைய படைப்பு. அந்த குழந்தைக்கு ஒரு ஆத்மா உண்டு. அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ஆத்மா சிருஷ்டிகராகிய கடவுளை, ரட்சகராகிய கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த குழந்தையை அந்த கடவுளிடத்துல வழி நடத்துவதுதான் என்னுடைய அழைப்பு. நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன், நான் ஏன் வாழ வேண்டும்? இந்த குழந்தைகளை கடவுளிடத்துல வழி. நிறைய பேர் கொஞ்சமா தான் நீங்க கேட்டிருக்கீங்க. அவங்க சட்டப்பூர்வமாக அவர்கள் பட்ட பாடுகள், அவமானங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க அதை வாங்கி படிச்சிருக்கவே மாட்டீங்க. அவங்களுடைய முழு வாழ்க்கை சரிதான் தமிழ்ல இன்னும் மொழிபெயர்க்கப்படவில்லை. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனையோ ஆண்டுகள் அந்த குழந்தை ஊழியத்துக்காக அவங்க நீதிமன்றத்துல போய் நின்று இருக்காங்க, காரி துப்பி இருக்காங்க. நீ யாரு? வெள்ளக்காரி. மத மாற்றம் செய்வதற்காக இந்த பிள்ளையை நீ வளர்த்துன்னு இருக்கிற. திருநெல்வேலி கோர்ட் நீதிமன்றத்துல எப்போங்க 1900 நம்ம சுதந்திரத்துக்கு முன்னதாக எல்லாம் பிரிட்டிஷ் பாருங்க. அங்க நீதிபதிகள்
ஜட்ஜஸ் எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க. அவங்களுக்கே வேலை இல்லை. இந்த மாதிரி ஏன் பார்த்து செய்து ஒரு நாளா 2 நாள் இவ்வளோ அவமானம், நிந்தை, பாடு, துன்பம் இவ்வளவு சகித்துக் கொண்டு இந்த பணியை நிறைவேற்ற மோசே அங்க வந்துட்டாருங்களா? வரல. அப்ப கடவுளை பற்றிய தவறான நம்பிக்கையை கொண்டிருந்தான் மோசே. என்னங்க தவறான நம்பிக்கை? நான் நல்லவன், நான் செய்வதெல்லாம் சரி, கடவுள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். புரியுதுங்களா? இன்னைக்கு நாமளும் அப்படிதான் ஜெபம் பண்ணுகிறோம். நான் நல்லவன், ஐ எம் பர்ஃபெக்ட். இது பேரை எப்படிங்கிறான, நான் நல்லவன் சார், நான் செய்வதெல்லாம் சரி, வாட் எவர் ஐ டூ இஸ் ரைட் அண்ட் காட் ஷுட் பி மை ஹெல்ப்பர். கடவுள் சொல்றதெல்லாம் நம்மளால செய்ய முடியாதுங்க. இது வேற ஆளை பாருங்க. கடவுளுக்கே சொல்றோம் நம்ம. நம்ம திருநெல்வேலிக்கு அல்வான்றாங்களே, என்னங்க சுந்தர், திருநெல்வேலிக்கு அல்வான்றாங்களே, அந்த மாதிரி நம்ம அல்வா கொடுக்கறதுலயே இருக்கிறோங்க கடவுள். வேற ஒண்ணு நான் சொல்றதுக்கு இல்லை. இதை நீ செய்தாக வேண்டும். சரிங்களா? தவறான நம்பிக்கை கொண்டிருந்தால் அவனுடைய நம்பிக்கை கடவுள் என்கிற மெய்மைக்கு மாறானது, பொய்யானது. Who is God? அந்த கடவுளை தான் இப்ப நேருக்கு நேர் சந்திச்சிருக்கிறான். அந்த முட்புதர்ல இவ்வளவு நாள் 80 வருஷம் அவன் அறிந்திருந்த கடவுள், அவன் கொண்டிருந்த நம்பிக்கை, அவனுடைய பக்தி அனுபவம் அனைத்தும் பொய். இது மட்டும்தான் மெய். அதுவே அவனுக்கு தெளிவாகல. நம்மளா இருந்தாலும் உட்காந்துக்கிறான், எங்க செய்யல, எங்க சார் கடவுள் செய்யறாரு அப்படின்னு பேசினோம். சரிங்களா? அடுத்தபடியா நீங்க அங்க அதனால்தான் சொன்னான், அதனால்தான் நான் பேதுருவனுடைய அந்த உதாரணத்தை கொண்டு வந்தேன். பேதுரு என்ன நினைச்சான், சார் நான் மீனவ குடும்பத்துல பிறந்துட்டேன், என் தொழில் மீன் பிடிக்கிற தொழில், அப்படியே மீனை பிடிச்சோமா வித்தமா அப்படியே வாழ்க்கைய போனோமா முடிஞ்சு போச்சு சார். அப்படியா? கடவுள் இருக்கிறாருப்பா, இருக்கிறாருங்க. கடவுள் இல்லாமலையா? கடவுள் இல்லாமலையா இருக்கிறாருங்க. அவர் இருந்துன்னு போறாருங்க, இல்லைங்களா? இங்கு கடவுள் மனித உருவிலே நிற்கிறார். உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். பேதுருக்கு ரொம்ப விளங்கிச்சுங்க. யோவான் 21 திரும்பி மீன் பிடிக்க போயிட்டாரு. என்னங்க விளங்கிச்சு அவருக்கு? ஒன்னும் விளங்கல. மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன், என்னை பின்பற்றி வா, எல்லாவற்றையும் விட்டு. அதுதான் அந்த கிரைசிஸ். அப்ப அந்த மோசேயினுடைய சிந்தனையில, பேதுருனுடைய சிந்தனையில கடவுளை பற்றிய தப்பெண்ணம், தவறான நம்பிக்கை, தவறான எதிர்பார்ப்பு, தவறான வாழ்க்கை லட்சியம். என் லட்சியம் என்னங்க? மீன் பிடிக்கிறது. மோசேக்கு என்னங்க லட்சியம்? தான் மாடு மேய்க்கிறது. இதுதான் லட்சியமா? என்ன பரிதாபமான நிலை. What a pitiable state of affairs. கடவுள் அந்த அழைப்புல யார் சொல்றா? இவரு சொல்ற, மேத்யூ ஹென்றி. என்ன அழகான சொற்றொடரை பயன்படுத்துற. மோசே, ஆடு மேய்க்கிற உன்னை இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாக மாற்றப் போகுது. You are sent as a prophet to the people of Israel. 2, பார்வோனிடத்துல என்னுடைய ஸ்தானாதிபதியாக, as an ambassador. பார்வோனுக்கு கர்த்தர் தெரியாது, யெகோவா தெரியாது, ஜீவனுள்ள கடவுள் தெரியாது. அவனுக்கு என்னுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியாக நான் அனுப்பி என்னுடைய வல்லமையை உன்முகமாக வெளிப்படுத்த போகிறேன். அற்புதமான ஒரு அழைப்பு. இதெல்லாம் புரிஞ்சுதான். 3வதாக, எந்த இஸ்ரவேல் மக்கள் உன்னை நிராகரிக்கிறாங்களோ அந்த இஸ்ரவேல் மக்களின் தலைவனாக, அவர்களுக்கு விடுதலை மட்டுமல்ல, அவர்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் சேர்க்கிற இந்த
you will be the commander of the Israel. முடிசூடா மன்னன்னு சொல்றாங்களே, அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். இதெல்லாம் ஏதாச்சும் புரிஞ்சுது மோசே? ஐயோ வான ஆண்டவரே என்னை விட்டு சாமின்றான். சரிங்களா? இப்ப இன்றைக்கு நாம் படிக்க வேண்டிய 4 படிப்பினைகளை நான் சொல்றேன், எழுதி கொள்ளுங்க. முதல் படிப்பினை, கடவுள் நம்மோடு பேசும்போது, எப்போதும் உங்களோட பேசினாரு முடிவு பண்ணீங்க. when he speaks he reveals himself. இது ரொம்ப பெரிய பதங்க, நான் அதுக்கு விளக்கம் சொல்லுவேன். 80 ஆண்டுகள் இல்ல நம்ம இவ்வளவு நாள் நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன் சார் கடவுளை, ஆனா இப்பதான் சார் கடவுள் யாருன்னு எனக்கு தெரியுது. It's a new revelation, a special revelation. இதை பெற்றவர்கள் தான் தேவனுடைய மனிதர்களாக மாற்றப்பட்டார்கள். அது யாருன்னா இருக்கலாம். சரிங்களா? He reveals himself, his purposes and his ways. அதனால சும்மா எனக்கு கடவுள் தெரியும் சொல்லி இருந்தா பிரயோஜனம் இல்லைங்க. என் வாழ்க்கையின் பற்றிய அவருடைய திட்டம் என்ன, அதை நிறைவேற்றும்படியான வழி என்ன என்பதை கடவுள் விளக்குகிறார். சரிங்களா? அது 3ஆம் அதிகாரத்துல. சரி, அடுத்தபடியா இப்படி கடவுளுடைய அழைப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய நம்பிக்கை குறித்த ஒரு நெருக்கடியை உருவாக்கி அவனுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வருகிறது. கிரைசிஸ். கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய பணியிலே அவனை அழைக்கிறார். இந்த அழைப்பானது அவனுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கடியை கொண்டு வந்து விசுவாசத்தினாலும் கீழ்ப்படிதலினாலும் கர்த்தருடைய சித்தத்துக்கு அவனை ஒப்பு கொடுக்க வழி நடத்த வேண்டும். சரிங்களா? அததான் யாத்திராமம் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு மோசே தடையை சொல்லி கொண்டு போகிறார். சரிங்களா? 6வது குறிப்பு, இந்த மோசேனுடைய ஊழியத்துல அழைப்புல 6வது குறிப்பு, மோசே தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் தன்னுடைய வாழ்க்கையில அவன் பெரிய மாற்றங்களை செய்ய வேண்டும். நீங்க அவரு ஹென்றி இந்த ஆத்தர் என்ன சொல்றாரு, மோசஸ் was called to make a major adjustments அப்படின்ற பதத்தை அவர் புக்ல பயன்படுத்துறாரு. பெரிய மாற்றம் அவன் குடும்ப வாழ்க்கையில, அவனுடைய வேலையில. அவன் குடும்ப வாழ்க்கைனா அவன் மீதியான் தேசத்திலோ எத்திரோவோட அவன் இருக்க முடியாது, அதை மறக்க வேண்டும். அவன் முடிஞ்சு போச்சு, அந்த வாழ்க்கைக்கு முடிவு. சரிங்களா? அவன் வேலை, இந்த மாடு மேய்க்கிற வேலை, அதுக்கு முடிவு கட்ட வேண்டும். சரிங்களா? 3வது, he had a seemingly freedom. நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம எல்லாம் அதை விரும்புறோம். சார் யாரும் என்ன கட்டுப்படுத்த கூடாது, யாரும் எனக்கு புத்தி சொல்லக்கூடாது, பெரிய சபை, மண்ணாங்கட்டி கமிட்டி, ஆடுறாவனுங்க கமிட்டி, எல்லாம் சொல்லிங்க இருக்கா? புரியுதா உனக்கு? எனக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எனக்கு எல்லாம் தெரியும், நானே ராஜா நானே மந்திரி அப்படிதான் இருந்தான். மாடு மேய்க்கிற வேலைக்கு யாருங்க ராஜா யாருங்க மந்திரி? என்ன சைமன் ராஜ் யாராச்சும் ராஜா மந்திரிக்கிறாங்களா? இங்கதான் மாடு மேய்க்கினா அங்கதான் கம்முன்னு. பாத்தீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கையில, சபை வாழ்க்கையில, கடவுளுடைய அழைப்புல அப்படிலாம் நானே மந்திரி நானே ராஜாலாம் இருக்க முடியாதுங்க. இருக்கலாம் இருக்கிறாங்க, இல்ல நான் இப்ப எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. புரியுதா? கடவுள் ஒரு திட்டத்துக்குள்ளாக, ஒரு செயல் திட்டத்துக்குள்ளாக நீ செயல்பட வேண்டும். இப்படிதான் செயல்பட வேண்டும். புரிஞ்சுதுங்களா? முதலாவது விஷயம், மோசே இஸ்ரவேல் மக்களையும் அவன் நம்பவில்லை. முதல் விஷயம், அவனுடைய சொந்த ஜனங்க அவங்களை விரும்பவில்லை. ஒண்ணு. 2வது, சரிங்களா, பார்வோனை எதிர்க்க வேண்டுமானால் கொஞ்சம் நீங்க ஊழியக்காரங்க
பார்வோனை சந்திக்க வேண்டியது கத்தி, சோழ், பட்டயம். அவன் ஒரு வல்லரசு. யாரு? பார்வோன். சாதாரண அவன் அவன் பட்டயத்தை நம்பி போரிடு. அவங்கிட்ட போய் கடவுள் அமிச்சாருங்க, கடவுள் சொல்றாருங்கன்னா யார் யார் கடவுள்ன்றான். யார் அவங்க கடவுள்? கர்த்தர் யார்? அவருக்கு நான் பயப்பட வேண்டும்னு சொல்றான். இதெல்லாம் வேலைக்காவாத விஷயம் சார், நம்மளால முடியாதுங்க. புரிஞ்சிச்சு? மோசஸ் வாஸ் நாட் அன்ரீசனபிள். நீங்க இன்னும் அவனுடைய சிந்தனைக்குள்ளாக நீங்க வரல. எனக்கு 80 வயசுங்க, எனக்கு என்னத்துக்கு சார் புது வேலை? ஒண்ணு தேவையில்லை. யார் இந்த இஸ்ரவேல் மக்கள்? இவனுங்க திருந்தாதவனுங்க, அவனுங்க உருப்படாதவனுங்க. அவனுக்கு விடுதலை கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. புரியுது அவங்களுக்கு? அதனால இவனே முடிவு பண்ணிக்கிறான். மூணாவது, பார்வோனை சந்திக்க வேண்டுமானால் மிலிட்டரி பவர், அவ்வளவுதான். இங்கிலீஷ்ல ராணுவம், படை பலம் வேணும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தடியை குத்து போடானா என்ன இருந்தாலும் பேசினுக்கிறேன். நான் புரிஞ்சிடுச்சிங்களா? உன்கிட்ட என்ன பாருங்க, உன் கையில என்ன இருக்குது? தடி. இதை எடுத்துன்னு போப்பான்றது கடவுள். தடியை எடுத்துன்னு போய் என்னைக்கு அவன் கூட போராடுறது? கரெக்டுங்களா? வானசாமி 13ஆம் வசனத்துல அழகா சொல்லிட்டான். ஆண்டவரே இல்லைங்களா? ஆண்டவரே, அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரை ஆகிலும் நீர் அனுப்போம், என்ன உற்று சாமி. சும்மா அந்த முடிவுக்கு வரலங்க, ஒரு நியாயம் முடிவு. நம்மளாதான் சொல்லணும் உட்காந்துக்கிறோம். உட்காந்து நடக்கிறப்ப நம்ம என்ன செய்யறோம்? சரிங்களா? சரிங்க, நான் ஒரு குறிப்பு சொல்றேங்க. இதுக்கு முன்னால இந்த 3 அந்த அடையாளம் கொடுத்தாரு. அந்த அடையாளத்துக்கு உங்களுக்கு காரணம் தெரியுமா? நீங்க எங்க எங்கேயாச்சும் கேட்டிருக்கீங்களா பிரசங்கத்துல? எதுக்கு தடி பாம்பா மாறுச்சு? இல்ல, சும்மா மனசுல வச்சுங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பிலிம்லயும் சரி, எங்கேயும் சரி, இன்னைக்கும் அதாவது பார்வோன் ராஜாவின் கிரீடத்துல இருக்கிற சிம்பல் ஸ்னேக் தான். ஆக அது என்னங்க, பார்வோனுடைய அதிகாரத்துக்கு இன்னைக்கு ஜெர்மனி தேசமானாலும் சரி, அமெரிக்கா ஐக்கிய நாட்டுல பெரிய கழுகு, ஈகிள் இஸ் த சிம்பல். நம்ம நாட்டுல மயில். நீங்களா ஒரு டேட் சொல்லுங்க ஆச்சுங்களா? நம்ம நாட்டுல மயில். அப்ப அந்த பாம்பை அவர்கள் ஒரு தெய்வமாக நம்பினார்கள், பயந்தார்கள். கடவுள் மோசையின் மூலமா சொல்றாரு, இந்த பாம்பு என்னுடைய அந்த மோசையினுடைய ஆளுகைக்குள்ளாக அது செயல்படும். பார்வோனுக்கு நீ தெய்வமாக கருதப்படுவாய். அத கவனிக்கணும் இந்த வார்த்தை. ஆரோனுக்கு நீ தேவனாக இருப்பாய். பார்வோனுக்கு. புரியுதுங்களா? அப்ப எகிப்தியர் பயப்படக்கூடிய ஒரு அடையாளத்தை கடவுள் கொடுக்கிறார். அது அப்புறம் இந்த குஷ்டம்ன்றதுங்க அன்றைக்கு ஒரு தீராத வியாதி, ஒன்று தீராத வியாதி இல்லைங்களா, அன்கியூரபிள். அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னங்க, அது அருவருப்பின் ஒரு அடையாளம். குஷ்டம் என்பது அருவருப்பின் அடையாளம். சரிங்களா? கடவுள் அதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறார்? எகிப்து தேசம், எகிப்து நாகரீகம் கடவுளுடைய பார்வையில அழிவுக்குரியதாக, நியாய தீர்ப்புக்குரியதாக இருக்கிறது. இட் இஸ் அண்டர் கண்டம்னேஷன். கடவுளுடைய பார்வையில் அது அருவருப்பு, அதுக்கு சுகமே இல்லை. அது எகிப்து தேசத்திலிருந்து நம்முடைய மக்களை, இஸ்ரவேல் மக்களை கடவுள் விடுதலை ஆக்குகிறார். ஒரு புது வாழ்வு, a new beginning, new creation. யாருக்கு? இந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள். அது சிம்பாலிக்க. மூன்றாவது, அந்த தண்ணீர் ரத்தமாக மாறுவது.
நைல் நதியும் அவங்களுடைய தெய்வங்கள்ல ஒன்று. இன்னைக்கு நமக்கு கங்கா நதி சொல்ற மாதிரி இந்த நைல் நதியை கர்த்தர் சாபத்தின் அடையாளமாக மாற்றுவார். அதாவது நதி ஜீவனுக்கு வாழ்வுக்கு ஒரு ஊற்றுன்னு சொல்லுவாங்க. சோர்ஸ் ஆஃப் லைஃப். எவ்ரி ரிவர் இஸ் a source of life. ஆனா இங்கு கடவுளுடைய சாபத்தை, கடவுளுடைய நியாய தீர்ப்பை மோசேயின் மூலமாக தேவன் எகிப்துக்கு கொண்டு வர போகிறார். இதுதான் சிம்பாலிக்கல். அந்த சிம்பாலிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இப்ப புரியுறது கஷ்டம். ஆனா அன்றைக்கு இருந்த எகிப்திய மக்களுக்கு, பார்வோனுக்கு அது புரிந்திருக்கும். என்னடா அது, நதியின் மீது அதிகாரம், பாம்பின் மீது அதிகாரம், சாபத்தின் மீது, அதாவது குஷ்டம் என்பது இட்ஸ் a curse. சாபத்தின் மீது அதிகாரம் அல்லது விடுதலை. எவ்வளவு அற்புதமான ஒரு அடையாளங்களை தேவன் கொடுத்தார். சரிங்களா? முடிவுக்கு நம்ம வரலாங்க. தொடர்ந்து படிப்போம். அதாவது இங்க மோசேயினுடைய பிரச்சனைங்க, அவரு ஒரு நல்ல இன்டெலெக்சுவலா இருந்தார். இன்டெலெக்சுவலா நல்ல அறிவாளி. ஆனா கடவுளை வெறும் அறிவினாலே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சரிங்களா? இன்றைய நமது நாட்டினுடைய ஒரு மதத்தின் அடிப்படை வாதம் இல்லையா, அறிவு, ஞானம், ஞான மார்க்கம். என்னங்க அறிவு? நானே தெய்வம். இந்த மாதிரி ஒரு தவறான நம்பிக்கையில மக்கள் வாழ்ந்துடும். ஆனா கடவுள் மோசேக்கு சொல்ல விரும்புகிற காரியம், மோசே, நீ என்னை அறிந்து கொள்ள வேண்டுமானால் என்னோடு உறவு கொள்ள வேண்டும். அப்ப ஞாபகம் வச்சுங்க, ஹீப்ரூல அறிவுக்கு யாதா, OADA. உங்ககிட்ட டிக்ஷனரி, பைபிள் டிக்ஷனரி தான் எடுத்து பாருங்க. யாதா, OADA. யாதா என்றால் அனுபவபூர்வமாக கடவுளை அறிந்து கொள்வது, an intimate experiential knowledge. கடவுள் வல்லவர், கடவுள் அப்படி இப்படின்னு அப்படி பேசிக்கொண்டிருப்பதல்ல. கடவுள் எனக்குள் வாழ்வதினாலே, நான் கடவுளுக்குள் வாழ்வதினாலே இந்த கடவுளை நான் இரண்டு இல்லாமல் இரண்டரை கலந்து அவரை நான் அறிந்து கொள்வேன். அந்த வாழ்வுக்குள்ளாக மோசே வர வேண்டும். சரிங்களா? அதனுடைய உச்ச கட்டம் தான் யாத்ராமம் 33ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். இப்ப மோசே சொல்றாரு, நிறைய அற்புதம் செஞ்சுட்டு வந்துட்டார் மோசே. இவனுங்க பாவம் செஞ்சுக்கிறாங்க இஸ்ரவேல் மக்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன அழிச்சிட்டு ஆண்டவரே, நீ கூட்டு போப்பான்ற. நான் அதை போய் படிச்சு பாருங்க. அப்ப மோசேனுடைய கடைசி வாஞ்சை, ஆண்டவரே உமது மகிமையை நான் காண வேண்டும். அற்புதங்கள் அல்ல, அடையாளங்கள் அல்ல, மாபெரும் விடுதலை அல்ல, ஏதோ எத்தனை 40 வருஷம் அதெல்லாம் எனக்கு, இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், உலக பிரகாரமான அனுபவம். இது அல்ல ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் காண. ரொம்ப அன்பா நான் சொல்றேன், ஒரு விசுவாசினுடைய மரண படுக்கையின் சிந்தனை தேவனுடைய மகிமையை பற்றினதாக இருக்க வேண்டும். சரியா? இப்ப ஒரு ஒரு பக்கம் படிக்கிறேங்க, படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். யார் ஒன்னா, என் புக்கு தெரியுதுங்களா? இந்த புக்கு ராபர்ட் கால்ட்வெல் 1841ஆம் ஆண்டு சென்னையிலே லண்டன் மிஷனரி சொசைட்டியின் மூலமாக மிஷனரியாக கால் வைத்தவர். 1841 அவருக்கு ஊழியம் கொடுக்கப்பட்ட இடம் திருநெல்வேலி, தென் திருநெல்வேலி மாவட்டத்துல இடையன்குடி. அந்த இடத்துல சபை இல்லை. இன்னைக்கு நம்ம மிஷனரி ஃபீல்டுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அப்படிப்பட்ட இடம். அப்ப நல்லா யோசனை பண்ணுங்க, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், இடம் மாற்றம்,
குடும்பத்தை விட வேண்டும், தொழிலை விட வேண்டும், கலாச்சாரத்தை விட வேண்டும், மொழியை விட வேண்டும், எல்லாத்தையும் விட வேண்டும். கால்வெல் இன்றைக்கு தமிழ் செம்மொழியாக மாற்றப்பட்டதற்கு வித்திட்டவர் கால்வெல் ஐயர். தயவு செய்து வாங்கி படிங்க, வாங்கி நான் கொடுக்குறேன். என்ன அற்புதமான இங்கிருந்து இடியன்குடி 800 மைல், 1300 கிலோமீட்டர். இவருக்கு முன்னதாக வந்த சிஎம்எஸ் மிஷினரி மாட்டு வண்டியில போனார். ஞாபகம் இருக்குதுங்களா? எங்க போனாருங்க? திருநெல்வேலி. இவரு சொன்னாரு, நான் நடந்தே போவேன். நடந்தே போனார். ஏன் நான் நடந்து போக வேண்டும்? தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மக்களை, தமிழ் பண்பாட்டை, தமிழ் மொழியை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன மனிதன் பார்த்தீங்களா? ஏன் உங்களுக்கு அது வரல? 1300 கிலோமீட்டர். ரொம்ப நேரம் யோசனை, சாப்பாடு கிடையாது. பல நேரம் அவரு சிக்காயிட்டார், ஜுரம் வந்து படுத்துட்டார். போற வழியிலேயே ஒரு நேரம் போலங்க, எல்லாம் விலைக்கு நிற்க முடியாது. போய் கடைசியில 1944 இடையன்குடி சேர்றாரு. சேர்ந்துட்டு இல்லைங்களா பாருங்க, இடையன்குடியில் கால்டுவெல்னு 44 போய் சேர்றார். சேர்ந்துட்டு அவருடைய நாட்குறிப்பு டைரியில எழுதியிருக்கார், தமிழ்ல எழுதியிருக்கார். தமிழ் அதை நான் படிச்சு முடிச்சிடுறேன். நான் படிச்சு முடிக்கிறேன். இதுவரை நடந்து வந்த பாதைகளில், அதாவது திருநெல்வேலியில முதலூர்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த முதலூர்ல இருந்து இடையன்குடி போனோம், 10 மைல் தான் அது. இன்னும் இடையன்குடி அவர் போய் சேரல, முதலூர்ல இருக்கிறாரு. ஒரு 10 மைல். ஒரு மதியானம் சாப்பிட்டுட்டு கிளம்புறாரு. ஆனா வழி தவறிட்டார். வழி தவறி ராத்திரி 12 மணிக்கு போய் சேர்றார். சொல்றார், இதுவரை 1290 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டார். இதுவரை நடந்து வந்த பாதைகளில் இதுவே கடினமான பாதையாக காணப்பட்டது. முறையான வழித்தடங்கள் இல்லாதமையால், இன்னும் அழகான தமிழ் பாருங்க, முறையான வழித்தடங்கள் இல்லாதமையால் திசை மாறி போய்விட்டேன். இடையன்குடியை சென்றடையும் போது இரவாகி விட்டது. இப்ப படிக்கிற பாருங்க, கடவுளின் எண்ணப்படி நீண்ட காலம் பணி செய்ய வேண்டிய இடம் இதுவாகும். பார்த்து பார்த்தீங்களா? கடவுளின் சித்தப்படி நீண்ட காலம் பணி செய்ய வேண்டிய இடம் இதுவாகும். எதிர்பார்த்த அளவுக்கு நான் சோர்வடையவில்லை. இதுவரை இறைவன் எனக்கு அருளிய நன்மைக்காகவும் அவரது இரக்கங்களுக்காகவும் நன்றியுள்ள இதயத்தோடும், இனி வரும் நாட்களில் அவர் சத்தத்தை கேட்டு அவர் என்னப்படி இறைப்பணி செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடும் நான் தங்குவதற்கு வேண்டியது வீட்டிற்குள் சென்றேன். ஏதாச்சும் புரிஞ்சிட்டீங்களா? அவங்களும் மனிதர்கள் தான், நாமளும் மனிதர். என்ன மகத்துவமான மனிதர்! கடவுளுடைய சித்தப்படி இறைப்பணி செய்ய இந்த வீட்டிற்குள் நான் நுழைகிறேன். தலைவனுக்கு ஜெபிப்போம். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த நல்ல மாலை நேரத்துக்காக தேவரீர் முது ஜீவ வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் சிருஷ்டிகர்த்தா, நீரே எங்களை ரட்சித்த, உடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்ட இரட்சகராய், நாங்கள் எங்களுக்காக அல்ல, எங்களுக்காக ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்ட உமக்காக நாங்கள் வாழுகின்ற பாக்கியத்தை தான் எங்களுக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிற
மகத்துவமான சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எபிரேயர் 12:1 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம் என்கிற உமது திருவாக்குக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாத்திரங்களாக உருவாக்கும். உம்முடைய விசுவாசத்தினாலும் அன்பினாலும் ஞானத்தினாலும் எங்கள் சிந்தைகளையும் எங்கள் ஆத்துமாக்களையும் நிரப்பிய நாங்கள் உடைய சித்தத்தை செய்து முடிக்க உடைய ஆவியானவரின் பலனை அனுக்கிரகத்தை ஒவ்வொரு நாளும் தான் நேரத்திலும் எங்களுடைய திருச்சபையின் விசுவாச குடும்பங்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்தி உடைய ராஜ்யத்தின் மக்களாக மாற்றிய உடைய வல்லமைக்கும் உடைய வழி நடத்துதலுக்கும் எங்களை ஒப்படைக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, உபகாரங்களையும் மறவாதே. Thank you very much.